ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்புகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி டேப்ல இருக்கிற தண்ணிய ஜூயிலி மேல ஊத்துறா பாப்கிட்டு. இந்த பக்கம் கேங்ஸ்டரும் செகி ஜேயின்னு 3 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜூயிலி கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, எதுக்கு அந்த திங்ஸை நீ எடுத்தன்னு ஜூயிலி கிட்ட கேக்குறாங்க. அவளுக்கு குளிர் நடுக்கிறதோட உட்காந்துருக்கா. 3 பேரும் அவளையே பார்த்துக்கிட்டு கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜேஇ என்ன சொல்றான்னா, இங்கேயும் எங்க அப்பா தான் உன்னை அமுச்சு வச்சாரான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இல்ல, நான் வேற ஒரு வேலை விஷயமா வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஜூயிலி என்ன சொல்றான்னா, நான் எல்லாத்தையுமே காசுக்காக தான் பண்ணினேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த காசை ஒன்றும் என்னுடைய அனாவசிய தேவைக்காக நான் யூஸ் பண்ணல. என்கிட்ட உண்மையாகவே காசு இல்லை. எங்கள் ஃபேமிலி பேங்க்ரப்டில் இருக்குது, ஒரு பேங்க் கடனில் இருக்குது. ஸோ அதை அடைக்கிறதுக்கு எனக்கு காசு வேணும். இன்னொரு பக்கம் நாங்கள் சர்வை பண்ணுறதுக்கு எனக்கு காசு வேணும். அதனால தான் உங்கள் அப்பா கூட சேர்ந்து டீல் பேசி நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு ஜூயிலி ஒரு உண்மை விடாமல் எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. அப்போ பாப்கட்டும் ஒரு பக்கம் அது கொஷின் கேட்குது. சரி, அப்போ செகியோடைய அப்பா ஃபோனை நீ எதுக்கு திருடுனான்னு கேட்கும்போது, அது மாதிரி ஜேயுடைய அப்பா தான் திருட சொன்னாங்க. அதையும் நான் திருடல, என்ன ஏன் திருடின்னு சொல்றீங்க? அவங்க அப்பா எடுத்துட்டு வந்து தர சொன்னாரு, அது கொடுத்தா இவ்வளோ அமௌண்ட் தருவேன்னு சொன்னாரு, அதுக்காக தான் எடுத்துட்டு போனேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஃபோன் என் கையிலேயே இல்லை, அதை என்கிட்டேருந்து இன்னொரு ஆள் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா. அப்போ பாப்கட்டு அவளை கொஞ்சம் கேவலமா திட்டுது. உடனே செகி கிட்ட போயிட்டு, சரி, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, உன்னால் உனக்கு தங்க கூட இடம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, அதுக்காக தான் நீ இந்த மாதிரி நைட் டைமில் கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. இருந்தாலும் நான் சொல்கிறதுக்கு இல்லை, என்னுடைய சொந்த அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே ஜூயிலிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நான் உனக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கேன், அப்பயும் நீ என் மேலே பறிஞ்சு பேசுகிறியே, எப்படி உன்னால் இப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, நீ எல்லாத்தையுமே ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவளும் எழுந்திருக்கிறா. அப்போதான் அந்த இடத்துக்கு கேங்ஸ்டர் வரான். எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான். எல்லாரும் அதை கையில் வாங்கிக்கிறாங்க. அந்த கேங்ஸ்டர் பேசினதுமே அவள் பாப்கட் கண்டுபிடிச்சிட்றா. அன்னைக்கு ஆனிவர்சரி அன்னைக்கு ஸ்கூலில் பேசினது நீ தானே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், உன் வாய்ஸ் தான். நீ கூட கையில் ஏதோ ஒரு நோட் கொடுத்து செகி கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்த, அதை நான் கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லி பாப்கட் சொல்லுது. உடனே பாப்கட் என்ன சொல்லுதுன்னா, இவன் கொடுத்த ட்ரிங்க்ஸை யாரும் குடிக்காதீங்க, இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஒரு ட்ரக்கர் பாய், இவன் கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ட்ரக்ஸ் கலந்துருப்பான்னு சொல்லி வாய் முடிக்கிறதுக்குள்ள ஜேஇ அதை ஓப்பன் பண்ணி குடிக்கிறா. பாப்கட் என்ன சொல்கிறான்னா, ஓ எனக்கு புரிஞ்சு போச்சுடா, எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் எல்லாருமே ட்ரக் எடுக்கிற ஆளுங்க தானே, நீங்கள் எல்லாருமே ட்ரக்கர்ஸ் தானே, எல்லாமே போதை கைங்க தானே, அதனால் அவன் என்ன கொடுத்தாலும் நீங்கள் குடிப்பீங்க. ஆனால் நான் அப்படி இல்லைடா, நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்குது. அப்போ தான் ட்ரக்கர் பாய் ஒரு விஷயம் சொல்கிறான். ஆனால் அது ஒரு பையன் மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொல்கிறான். அந்த பொண்ணை மேலேருந்து குதிச்சா இல்லையா, ஜேயுடைய சிஸ்டர் ஜேனா குதிக்கும் போது இவன் தான் காப்பாற்றுவான். கீழே நின்று பிடிக்கும் போது தெரியாமல் கண்ட இடத்துலையும் கைப்பற்றும். அப்படி படும்போது என்ன சொல்கிறான்னா, அந்த இடத்துல எதுவுமே இல்லை, அவள் ஒரு பையன் மாதிரி தான் இருந்தான்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னதுமே எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. ஏன் அப்படி சொல்லணும், அவள் நல்லா தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் கையில் அந்த ட்ரக்ஸை விற்கிற ஒரு ஐடி கார்டையும் பார்த்துருக்கான், ஃபேக் ஐடி கார்டையும். ஆக்சுவலி செகிக்கெலாம் முன்னாடி ஃபேக் ஐடி கார்டு கொடுப்பான் இல்லையா, கொடுத்து கொண்டு போய் விற்றுட்டு வாங்கன்னு. அந்த ஐடி கார்டை பற்றி பேசினதும் செகி என்ன சொல்லுதுன்னா, வா நம்ம தனியாக பேசலான்னு அவனை தனியாக கூட்டு போய் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நீ சொன்ன பொண்ணு அந்த பொண்ணு தானே, ஜேஇ தானே அந்த பொண்ணு, அதிகமாக நம்மளை விட அதிகமாக போதை மருந்து விற்று நமக்கே டஃப் கொடுக்குற பொண்ணு, அவளும் நம்மளும் டீல் பேசிக்கலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலாக பேசுகிறான். அதுக்கப்புறம் அவள் ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறா. கேட்கும்போது தான் இவனும் சொல்கிறான், ஆமாம் அந்த பொண்ணை நான் பார்த்தேன். எங்கே பார்த்தான்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் மாற்றி போதைப் பொருளை தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ கூட இவன் ஃபாலோ பண்ணிட்டு போனான் இல்லையா, அதை பற்றி தான் செய்தி கேட்குறா. கேட்டதுமே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அவளை ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போனாங்கன்னு சொன்னதும், அப்போ நீ அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணியிருப்ப, அந்த ஆம்புலன்ஸ் எங்கே போச்சுன்னு கேட்டதும் அதை பற்றி பேசுகிறதுக்குள்ள ஜேஇக்கு ஒரு கால் வந்துடுது. அந்த காலை அட்டன் பண்ணி பேசினா ஜேனாவை கண்டுபிடிச்சிட்டோம் வான்னு சொல்லி ஃபோன் வருது. உடனே வேகமாக காரில் போகிறாங்க. போனால் அவங்க அப்பா மேலே நின்றுட்டு இருக்கான். உள்ளே போய் பார்த்தா சிஸ்டர் ஜேனா செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஜேனா மாதிரியே ஒரு பாடியும் காமிச்சு
மூஞ்செல்லாம் செதஞ்சு போன மாதிரி காமிச்சு இதுதான் சிஸ்டர் ஜேனா அவங்க இறந்துட்டாங்கன்னு காட்டுறாங்க. ஜேஇக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. முதல் தடவையாக ஜேஇ அழுது அன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் ட்ரகர் பாய் என்ன பண்ணுறான்னா 501 ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு என்னென்னதே செக் பண்ணி பார்க்குறான். அங்கேயும் ஏதோ ஐடி கார்டு மாதிரி நிறையா இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணி பார்க்குறான். நெக்ஸ்ட்டு செகியை தான் காட்டுறாங்க. செகி ஸ்கூலில் விளாண்டுட்டு இருக்கா. அப்போ கூட எல்லோ கலர் நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. அவளுக்கு என்ன தோணுதுன்னா அன்னைக்கு நைட்டு ஒரு டெட் பாடியை பார்ப்பா, அதுவும் எல்லோ கலர் நெயில் பாலிஷ் போட்டிருக்கோம். அதே மாதிரியே ஜேனாவை காட்டும் போதும் எல்லோ கலர் நெயில் பாலிஷை காட்டுவாங்க. அப்போ இது எல்லாமே ஒரே பாடியான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ டவுட் வருது. இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஜேனா ஜேஇ இவளை பற்றி எல்லாரையும் பற்றி கொஞ்சம் தப்பாக அங்கே உள்ள பொண்ணுங்க பேசுகிறாங்க. இவள் கோவப்பட்டவ பாலை தூக்கி அவங்க மேலே அடிக்கிறா. பாப்கட் என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு ஏதோ பழைய வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குது. அதில் ப்ளே பண்ணி பார்த்தா என்ன இருக்குன்னா பாப்கட்டு மாஸ்டர் பேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யாரோ அங்கே லைட் அடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு வெளில வந்து எட்டி பார்க்கும்போது ஒரு ரூமில் பேசுகிற சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அன்னைக்கு நைட்டு செகியோடைய அப்பாவும் ஜேஇயோடைய அக்காவும் சேர்ந்து என்ன பண்ணாங்களோ அதை இது கண்ணாலே பார்த்துருக்கு, நிஜமாவே பார்த்துருக்கு. ஆனாலும் அது யாருக்கிட்டையும் சொல்லலை போல். அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜூயிலி வந்துடுறா. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜேஇக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஜேஇயுடைய சிஸ்டர் ஜேனா என்ன பண்ணுறாங்கன்னா அவள் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் காலை விடுன்னு இவங்க கத்திக்கிட்டு ஒரு கல்லை எடுத்து அவங்க மூஞ்சிலே அடித்து இவங்களே கொண்டா மாதிரியும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதோட திடுக்குன்னு முடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு செகியும் போது செகி போயிட்டு ஜேஇயை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் ரூமில் அவளை காணோம். வேற எங்கே இருப்பான்னு பார்த்தா ஜேனாவோட ரூமில் இருக்கா. நாய்க்குட்டி அந்த ரூமுக்கு ஓடுது. இவளும் போய் பார்க்குறா. சின்ன வயசில் அடிக்க சொல்லி ஸ்டிக் எடுத்து கொடுப்பாரு இல்லையா அவங்க அப்பா, அந்த மியூசிக்கல் ஸ்டிக்கை உடைக்கிறா. உடைச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. ஜேயின்னு சொல்லிட்டு இவ கூப்பிடுறா. அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவள் கொடுத்த கிஃப்டெல்லாம் எடுத்து காட்டுறா. அந்த பிரேஸ்லெட்டு ஆம்லெட்டு எல்லாத்தையும் காட்டுறா. காட்டிகிட்டு இருக்கும்போது இவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ செகி என்ன சொல்கிறான்னா, அப்போ அது உண்மைதான் இல்லை, எங்கள் அப்பா அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே இது மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறது உண்மைதான் இல்லை. அதனால் இப்போ ஒரு உயிரே போயிட்டு எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா. என்னால் இதை யோசிச்சே பார்க்க முடியல ஜெயின்னு சொல்லிட்டு ஜெயி கிட்ட பேசுகிறா. உடனே அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு ஒரு கப்போட பைத்தியம் மாதிரி தேடுறா. அப்போ பின்னாடியே வந்து ஜெயி பிடிச்சிக்கிட்டு செகி அதை விடு, அது முடிஞ்சு போச்சு, அது எப்படி நடந்துச்சுன்னு இப்போ கூட என்னால் யோசிச்சு பார்க்க முடியல, அதை நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் செகி டக்குன்னு ஆகி எனக்கு புரியுது ஜெயி, நீ இப்போ எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்க எனக்கு புரியுது அப்படின்னு இவ சொல்ல ஜேஇ என்ன சொல்கிறான்னா, என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல செகி, என் அக்கா இப்போ உயிரோட இல்லைங்கிறத என்னால் நம்பவே முடியல, அவள் இறந்து போன மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அந்த இடத்துல அழுகுறாங்க. இந்த பக்கம் ஜூயிலி அந்த வீடியோவை மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்குறா. ஆனால் ப்ளே பண்ணி பார்த்துட்டு பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. அந்த 2 வீடியோவும் டெலீட் பண்ணிடுறா. பண்ணிவிட்டு பாப்கட் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இது எதுக்கு நீ பெருசாக நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னென்னா அன்னைக்கு நைட்டே நீ அதை பார்த்துருக்க, இருந்தாலும் நீ அதை யாருக்கிட்டையும் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்திருக்கே, அதுவே பெரிய விஷயம்தான், என்னாலலாம் முடியாதுப்பாங்கிற மாதிரி ஜூயிலி சொல்கிறா. 1000 தான் பாப்கட்டு ஜூயிலியை வெறுத்தாலும் ஜூயிலிக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு பாப்கட் மட்டும்தான். அதுக்கப்புறம் செகி மார்னிங் ஆனதும் அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வரா. ஜேஇ வீட்டிலேருந்து வெளில வரும்போது அந்த ஐடி கார்டு அதெல்லாம் பற்றி அவன் ட்ரகர் பாய் சொன்னான் இல்லையா, அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு கால் பண்ணுறா. அந்த ஐடி கார்டு யாரோடதுன்னா செகியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அன்னைக்கு கால் பண்ணுவா, மறுபடியும் இறந்து போயிட்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டோடது. சரி கால் பண்ணி பார்க்குமேன்னு கால் பண்ணி பார்த்தா கால் போகாது. அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், இவளை போட்டு புள்ளி பண்ணி போட்டு அடித்து ரத்தமாக வரும் இல்லையா, அந்த புள்ளி பண்ண அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஷவரில் போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பா. குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ரத்தமாக போகும். இவளை போட்டு அடின்னு அடித்து மூஞ்சி முகர காலு கையின்னு ரத்தமாக்கி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஐடி கார்டில் இருந்த பொண்ணு சொல்லும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சீக்கிரம் அழுது முடிச்சுட்டு போ, என் காலை பாருன்னு சொல்லிட்டு காலை காட்டும். அவள் கால்லேயே அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு மார்ச் வரியில் பார்த்த காலும் அதே காலு தான். அன்னைக்கு நைட்டு அவள் நடந்து போயிட்டு இருக்கும்போது மார்ச் ரூமில் யதார்த்தமாக போய் நுழைஞ்சிருவான். அன்னைக்கு பார்த்த பாடியும் அதே பாடி தான். இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்கிறது அவளுக்கு புரியுது. ஸோ இதை ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு
அவள் எங்கே தங்கியிருக்காளோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கணுன்னு போனால் அங்கே இருக்கிறது எல்லாமே ட்ரக் அடிக்ட் ஆகின ஆளாக இருக்குதுங்க. எல்லாமே கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக அவள் ரூம் இம்பி பார்க்குறா. அந்த ரூமில் அவளை காணும். இன்னொரு ஆள்கிட்ட விசாரிக்கும் போது அவள் ரொம்ப நாளாகவே இங்கே வரல, அவள் இந்த இடத்த விட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னதும் அவள் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜூயிலையும் பாப்கட்டும் அந்த ரிசர்ச் சென்டர் எலியை வச்சு ரிசர்ச் பண்ணாலா ஜெயி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி செகி அப்பாவுடைய ரூம், இது அவங்களுடைய ஆஃபீஸு. அங்கே எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடும் போது தான் ஒரு இடத்துல பேட்ச் மாதிரி இருக்குது. அந்த பேட்ச் லூஸாக இருக்குது, ஸ்க்ரூ லூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பேப்பரு. அந்த பேப்பரை சரி ஓப்பன் பண்ணி பார்க்குமேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா 209 ரூம் நம்பர் போட்டிருக்கு. அதில் ஒரு கீ இருக்குது. 2 பேருக்கும் ஷாக்காக இருக்குது. இந்த பக்கம் செகி என்ன பண்ணுறான்னா அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணுன்னு எல்லா ரூம்ஸையும் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறா. மேலே இவன் மாடிப்படி ஏறி போவ அப்போ ஒருத்தன் வரான். அவன்கிட்ட கொஸ்டின் கேட்டா அவன் என்ன சொல்றான்னா, இந்த ரூம்ல அவ இருந்தது உண்மைதான், ஆனா அவ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டா. அவ ரொம்ப நாளா பணம் கட்ட முடியாம இருந்தா, அதை ஒரு கேங்ஸ்டர் பே பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான்னு சொன்னதும் யாருன்னு சொல்லி கேட்கும்போது கேங்ஸ்டர் மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு சொல்றான். இவளுக்கு இன்னும் பயமாகுது. ஒருவேளை அது அந்த ட்ரகர் பாயா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமா இருக்கு. பின்னாடியே ஓடும் போது இந்த பக்கம் பார்த்தா ஜூயிலையும் பாப்கட்டும் ஏறி வராங்க. இவளை பார்த்து அவங்க பயப்பட, அவளை பார்த்து இவங்க பயப்படணும்னு பயந்துட்டு ஜூயிலையும் ஓட பார்க்குது. பாப்கட் உடனே அவள் பேகை பிடிச்சி எடுத்து நில்லுன்னு சொல்லுது. ஐயோ மாட்டிக்கிட்டோமான்னு ஜூயிலி நின்றுக்கிட்டு இருக்கு. சரி அந்த 209 ஓப்பன் பண்ணி பார்க்குறானே, கீ எடுத்துக்கிட்டு போகிறாங்க. செகி தான் அந்த கீயை வாங்கி அந்த ரூமை ஓப்பன் பண்ணுது. ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக மேக்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் மேக்ஸ் சம்மா தான் இருக்குது. பாப்கட்டுக்கு ஜூயிலிக்கெலாம் ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஸ்கூல் மேக்ஸே கிடையாது, காலேஜ் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறானுங்க. ஜூயிலி எல்லாத்தையும் வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிறா. பாப்கட்டுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே சிஸ்டர் ஜேனா பயங்கரமான ப்ரில்லியன்ட் தான்ப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு புக் ஷேப்பில் இருக்கே தவிர அது புக்கு கிடையாது. அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா லாக்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த புக்கை. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது கீ இருக்கான்னு பார்க்குறா, இல்லை. ஸோ அந்த டேபிளில் போட்டு பட்டுன்னு ஒட்டைக்கிறா. அந்த பூட்டை தான் ஒட்டைக்கிறாவ. உடச்சிட்டா, ஒரு வழியாக பூட்டு உடஞ்சிருச்சு. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடு இதை விட ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்க போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள், நானும் வெயிட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.